கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் ஏசாயா 5ஆம் அதிகாரத்திலிருந்து 8ஆம் அதிகாரம் வரை. இந்த நாள் தியானத்திற்கான தலைப்பு காத்திருக்கும் தேவன். வேதத்தில் நாம் பார்க்கும்போது ஆண்டவர் நமக்காக காத்திருக்கிறவராக இருக்கிறார். முதலாவதாக ஆண்டவர் எதற்காக காத்திருந்தார் தெரியுமா? நமக்காக அவர் சிலுவையில் அவரை பலியாக செலுத்தினார், நம்முடைய பாவத்திற்காக. இப்போ எப்போ நாம் பாவத்திலிருந்து மனம் திரும்பி அவரிடத்துல வருவோம் என்று அவர் காத்திருக்கிறார். இந்த இளையகுமாரனுடைய வாழ்க்கையை குறித்து நாம் படிக்கும்போது, இளையகுமாரன் வீட்டை விட்டு வெளியில் செல்லுகிறார். ஆனால் இந்த தகப்பன் எப்பொழுது இந்த இளையகுமாரன் வீட்டுக்கு வருவார் என்று காத்திருக்கிறது போல அந்த சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். இளையகுமாரன் வீட்டுக்கு வரும்போது, தூரத்தில் வரும்போதே ஒருவர் இப்போ வருவார் என்று சொல்லி காத்திருந்து போய் வீட்டுக்குள்ளால கூட்டிட்டு வர்றது மாதிரி அந்த தகப்பன் நடந்து கொள்கிறார். இது எதற்கு அடையாளம் என்று நாம் பார்க்கும்போது, இந்த பூமியில் நம்ம பாவத்தை விட்டு ஆண்டவருடைய கரத்தில் நாம் வர வேண்டும் என்று முதலாவதாக ஆண்டவர் நமக்கு காத்திருக்கிறார். அதைத் தொடர்ந்து ஆண்டவருடைய பிள்ளையாக நாம் மாறின பின்பு தொடர்ந்து ஆண்டவர் காத்திருக்கிறார். எதற்கு காத்திருக்கிறார் தெரியுமா? நம்ம குழந்தையாகவே இருந்து விடக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறின பின்பு சபையில் நாம் நாட்டப்படுகிறோம், ஆண்டவருக்குள்ளாக நாம் வளருகிறோம். நாம் அதற்கு ஏற்ற கனிகளை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் காத்திருக்கிறார். ஏசாயா 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின் பின்பகுதியிலிருந்து நான் வாசிக்கிறேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அவர் அதை வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதற்கு தேவையான எல்லா காரியங்களையும் அவர் செய்கிறார். அதை பராமரிக்கிறார். பராமரிப்பு சம்பந்தமான எல்லா காரியங்களையும் ஆண்டவர் செய்த பிறகு அவர் காத்திருக்கிறார். இது நல்ல கனியை எனக்கு கொடுக்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு எதிர்பார்ப்போடு ஆண்டவர் அந்த இடத்துல காத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு நோக்கம் இல்லாமல் ஆண்டவர் நம்மை ரட்சிக்கவில்லை, அல்லது ஒரு நோக்கம் இல்லாமல் இந்த நேரத்தில் ஆண்டவர் நம்மை ரட்சிக்கவில்லை. இயேசு சிலுவையில் தொங்கும் போது 2 பக்கத்தில் இருவர் இருந்தாங்க. அதில் ஒரு நபர் கடைசி நேரத்தில் தான் அந்த வாய்ப்பு கிடைத்தது. ஏன்னா நமக்கு அதற்கு முன்பதாகவே ஆண்டவர் வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் என்றால் எதற்காக? இந்த பூமியில் அவருக்காக நாம் கனி கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக. இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் அவர் செய்ய வேண்டிய காரியம் எல்லாவற்றையுமே செய்துவிட்டு தான் அவர் காத்திருக்கிறார். நமக்கும் கூட ஆண்டவர் அவர் செய்ய வேண்டிய காரியத்தை அவர் செய்து விட்டார். என்ன காரியங்களை செய்து விட்டார்? நம்ம கனி கொடுப்பதற்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் செய்து விட்டார். சிலுவையில் நமக்காக அவருடைய இரத்தத்தை சிந்தினார். அவருடைய உயிர்த்தெழுந்த ஜீவனை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய நீதியை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். நல்ல ஒரு ஃபெலோஷிப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். கிருபையை கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் கொடுத்து ஆண்டவர் நம்மை அற்புதமாக நம்முடைய வளர்ச்சிக்காக பராமரிக்கிறார். ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்ன? என்னுடைய பிள்ளை எப்படி ஆகிலும் கனி கொடுக்க வேண்டும். 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம். என்னால் செய்ய வேண்டிய காரியம் எல்லாவற்றையும் நான் செஞ்சுட்டேன், இனி நான் என்ன செய்ய முடியும்? அவங்க தான் கனி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் காத்திருக்கிறார். தொடர்ந்து நாம் 7ஆம் வசனத்தில் படிக்கும்போதும் கூட இந்த காத்திருக்கிறார் காத்திருக்கிறார் என்று சொல்லக்கூடிய வார்த்தை 4 இடங்களில் இந்த 5ஆம் அதிகாரத்தில் வருகிறது. அப்போ ஆண்டவர் காத்து கொண்டே இருக்கிறார். என்னுடைய பிள்ளை எனக்காக கனி கொடுக்கிறவனாக கனி கொடுக்கிறவளாக எப்பொழுது மாறுவாள் என்று சொல்லி. அப்படியே நாம் யோவான் 15ஆம் அதிகாரத்தை படிக்கும்போது நம்ம எல்லாருக்குமே ஒரு தெரிந்த அதிகாரம்தான். அதில் முதல் 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். அப்போ புதிய ஏற்பாட்டில் கூட இயேசு சொல்லியிருக்கக்கூடிய காரியம் என்னவென்றால், கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். ஏன்னா அது ஒரு நோக்கம் இல்லாமல் அந்த இடத்துல இடத்தை அடைத்து கொண்டு இருக்கிறது. ஆனால்
கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். அப்போ ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் தொடர்ந்து கிரியை செய்ய வேண்டும் என்றால் நம்ம கொஞ்சம் கனியாவது என்ன பண்ண ஆரம்பிக்கணும், கொடுக்க வேண்டும். ஏனென்றால் கொஞ்சம் கனியை கொடுக்கும்போது தான் நாம் அதிக கனிகளை கொடுக்கும்படியாக ஆண்டவர் என்ன செய்கிறார், அதற்கு மேலே காரியங்களை அவர் செய்கிறார். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் இன்றைக்கு கேட்டு பார்ப்போம், நான் கனி கொடுக்கிறேனா, கொஞ்சம் கனியாவது நான் கொடுக்கிறேனா, அல்லது வெறுமையான ஒரு மரமாக, கனியே இல்லாத ஒரு மரமாக வெறுமையாக நான் காணப்படுகிறேனா? இயேசு இந்த பூமியில் வாழும்போது ஒரு அத்தி மரத்தை பார்த்து பசியாக இருக்கும்போது எனக்கு இதில் கனி இருக்கும் என்று அத்தி மரத்தை பார்த்து போகிறார். அதில் கனி இல்லாமல் இருக்கும்போது அவர் வேதனைப்படுகிறார், ஏமாந்து போகிறார், அந்த இடத்துல கனி இல்லையே என்று சொல்லி. அதன் பிறகுதான் அதை சபிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் அர்த்தம் என்ன? கனி கொடுக்கலைன்னா இந்த மரம் இந்த இடத்துல ஏன் வீணாக இருந்து கொண்டு இருக்க வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் கனி கொடுக்க வேண்டும் என்று அவர் காத்திருக்கிறார். நேற்றைய தினத்தில் நாம் ஒரு வசனத்தை தியானித்தோம். 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், நன்மை செய்ய படியுங்கள். இந்த கனி என்றால் என்ன, அதை நாம் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் இதுதான் விளக்கம். நன்மை செய்வதுதான் கனிகள். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நன்மை செய்ய நாம் படிக்க வேண்டும். ஆண்டவரோடு நிலைத்திருக்கும் போது நான் உண்மையாகவே நிலைத்திருக்கிறேன் என்பது எப்படி வெளியில் தெரிகிறது என்றால், அந்த உறவிலிருந்து வரக்கூடிய பலத்தினால நன்மை செய்ய படிக்கிறேன். யாருமே பிறக்கும்போது நன்மை செய்து படித்து நம்ம வரவில்லை. ஆனால் நம்ம இந்த உலகத்தில் தான் என்ன பண்ணுறோம், கற்றுக்கொள்ளுகிறோம். அதே மாதிரி மறுபடியுமாக பிறக்கும்போது அந்த நேரத்தில் கூட நமக்கு ஆண்டோருக்குள்ளாக ராஜ்யத்திற்கு அடுத்த கனிகளை எப்படி கொடுப்பேன் என்பது நமக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அதை கண்டிப்பாக நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா ஆண்டவர் நம்மகிட்ட இப்போ எதிர்பார்க்கக்கூடிய காரியம் என்ன, கனி இருக்கிறதா? உங்கள் வாழ்க்கையில் இந்த கேள்வியை இன்னைக்கு நீங்கள் கேட்பீங்கண்டா, என் வாழ்க்கையில் நான் கனி கொடுக்குறேனா, இன்றைக்கு கொடுக்குறேனா, நேற்றைக்கு கொடுத்தேனா, போன வாரத்தில் கொடுத்தேனா? அப்படி இல்லைன்னா ஆண்டவர்கிட்ட கேட்பீங்களா, ஆண்டவரே இந்த மாதத்தில் நான் கனி கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும், நன்மை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, நீங்கள் காத்திருக்கக்கூடிய தேவனாக இருக்கிறீர். முதலாவதாக எங்களுடைய ரட்சிப்புக்காக நீங்கள் காத்திருந்தீங்க. உமக்குள்ளாக நாங்கள் வளரும்போது நாங்கள் தொடர்ந்து கனி கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் காத்திருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. கனிகளை பார்க்காத நேரத்தில் அது எவ்வளோ ஒரு வேதனையை உங்களுடைய இருதயத்தில் கொடுக்கிறதப்பா. அல்லது நாங்கள் கசப்பான கனிகளை கொடுக்கும்போது அது எவ்வளவு ஒரு வருத்தத்தை, வேதனையை உங்களுடைய இருதயத்தில் கொடுக்கிறது என்று நாங்கள் தியானித்திருக்கிறோம். எங்களை ஒவ்வொருவரையும் நன்மை செய்கிறவர்களாக ஆண்டவர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறேன். நன்மை செய்ய நாங்கள் ஒவ்வொருவரும் பழகிக்கொள்ள ஆண்டவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. நேரம் எடுத்து பழகிக்கொள்ள கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். நன்மை செய்வதற்கு பிரயாசப்பட ஆண்டவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்படியாக நன்மை செய்து அதிக கனிகளை கொடுத்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தாரும். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.